to Tamil Gospel Tabernacle Channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 139 சங்கீதம் கடைசி வசனம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இது தாவீதினுடைய ஒரு ஜெபம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து என்னை அந்த வழியிலிருந்து விடுதலையாக்கி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அவருக்கு ஒரு திடீரென்று ஒரு சந்தேகம், தன்னிடத்தில் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். வேதனை என்ற ஒரு வார்த்தை தேவன் மனிதனை சபித்ததிலிருந்து உண்டான ஒரு தன்மை. இன்னைக்கு கூட நம்முடையவர்கள் அநேகர் வேதனை உண்டாகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் வாழ்க்கையில வேதனைப்படுகிறார்கள். வேதனைப்படுவது தேவனுடைய திட்டமா? இல்லை. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகமம் 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு சாபத்தின் தன்மை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை. வேதனை என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபத்தின் வார்த்தை. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தனக்குள் இருக்கக்கூடாது என்பதை தாவீது அறிந்து, அப்படிப்பட்ட பாதை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி நித்திய வழியிலே என்னை கொண்டு வந்து நடத்தும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறார். இந்த மாலை வேளையில இந்த வேதனைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். வேதனைகள் என்பது இன்றைக்கு மனித வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஆவிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்கள் என்று இல்லை, எல்லாருக்குள்ளும் இன்றைக்கு இந்த வேதனைகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாருக்கு வேதனைகள் என்கிற ஒரு சில சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் வேதனைப்படலாமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்துக்காக மரித்த பின்பு நம்மில் அநேகர் இன்னும் அந்த வேதனைக்கு உண்டாகிற அனுபவங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் வேதனை உண்டாக்கும் அனுபவங்கள் நமக்குள் காணப்படுகிறது. ஒன்று, நமக்கு வேதனையாய் நாம் இருக்கிறோம், இல்லாவிட்டால் மற்றவர்கள் மூலமாய் நமக்கு வேதனைகள் உண்டாகிறது, இல்லாவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். உலக மனுஷனுக்கு வேதனை இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதனைகள் இருந்தால் கர்த்தர் அதை பரிகரிப்பார். உலக மனிதர்களுக்கு வேதனை என்பது அவர்களோடு உடன் பிறந்த ஒரு காரியம். ஏனென்றால் அவர்கள் இன்னும் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ள ரட்சிப்பை, விடுதலையை, மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படினால் அவர்களுக்கு அது சொந்தமாக கொடுக்கப்பட்ட ஒன்று போல காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகள் சொந்தமானது அல்ல. ஒரு வேளை நம்மை அறிந்தோ அறியாமலோ இந்த வேதனையை உண்டாக்கும் தன்மைகள் நமக்குள் இருந்தால், இன்றைக்கு இந்த கூட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறபடினால் நமக்குள் அந்த வேதனைகள் நீக்கப்பட்டு நாம் எல்லாருமே நித்திய வழியில் வர வேண்டியது அவசியம். சரி, யாருக்கு வேதனைகள்? இதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்வோம். உலக மனிதர்களுக்கு மாத்திரம்தான் வேதனை. அப்ப ஆவிக்குரியவர்களுக்கு வேதனை இல்லையா என்கிற ஒரு கேள்வி எழும். யாருக்கு ஆவிக்குரியவர்களாய் மாறின பின்பு வேதனையை சந்திக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது சங்கீதம் 16 சங்கீதம் 4 வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? விக்கிரக ஆராதனை செய்கிற மனுஷனுக்கு தான் வேதனை உண்டு. அப்ப விக்கிரக ஆராதனை செய்யாமல் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு வேதனைகள் அனுமதிக்கப்படுவது இல்லை. அது தேவனுடைய திட்டமும் இல்லை. அப்படியானால் நம்ம இப்ப பெயின்ஃபுல் லைஃப் வாழ்கிறோமே, அது எப்படி? எவ்வளவோ வேதனைகள் நமக்குள்ள போராடி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்துக்காக மரித்த பின்பு நமக்கு தேவன் அனுமதித்தவைகள் அல்ல. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றோடு நமக்கு வேதனை என்கிற அந்த முள் இருக்கக்கூடாது. அது நம்மை விட்டு நிச்சயமாய் அகற்றப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அந்நிய தேவர்களை பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, உலக மனுஷர்கள் எவ்வளவோ அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார். அந்நிய தெய்வம் சொல்லும் பொழுது விக்கிரகங்கள், இன்னும் பலவிதமான கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இன்னைக்கு பல டினாமினேஷன்ஸ் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியில போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவங்களும் மொட்டை போடுறாங்க, இவங்களும் நினைச்சாங்க
மொட்டை போடுறாங்க. அவங்களும் கொடியேற்றுறாங்க, இவங்களும் கொடியேற்றுறாங்க. அவங்களும் ஜப்பரம் தேர் இழுக்கிறான், இவனும் தேர் இழுக்கிறான். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத ஒரு தன்மைகள் இன்னைக்கு அநேக இடங்கள்ல இருக்கிறதை நாம் பூமியில பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அதனாலதான் கொஸ்டின் வருது, அப்ப இவங்க கிறிஸ்தவங்களை இவங்களுக்கு வேதனை இருக்கான்? இருக்கு. காரணம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பின்பு ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்நிய தேவர்கள் நமக்குள்ள வரவே கூடாது. வந்தா இந்த மார்க்கத்தில் இருந்தாலும் நமக்குள்ள அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றுங்கள். அப்பதான் நமக்கு நம்முடைய பயணம் இனிமையாக சுலபமாக அமையும் என்று அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இதுதான் அன்றைக்கே அவன் சொன்ன வார்த்தை, அந்நிய தெய்வங்களை அகற்றுங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. நூதன தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்ட, புதிய விக்கிரக வல்லமைகளை அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது இவைகள் எல்லாம் வருகிறது. அதனால வேதனைகளுக்கு ஒரு காரணம் விக்கிரக ஆராதனை. சரி, நம்ம எங்க விக்கிரக ஆராதனை செய்யறோம்? நம்ம விக்கிரக ஆராதனை செய்யறது இல்லைன்னு சொல்றோம். ஆனா நம்மில அநேகருக்கு சில பொருட்கள் விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது. எபேசியர்ல நான் வாசிக்கும் பொழுது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 5ஆம் வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. விக்கிரக ஆராதனைக்காரன். நமக்கு எந்த ஒரு பொருள் மேல இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிக நாட்டம் உண்டாகிறதோ, இல்ல இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு மனிதனையோ மனுஷியையோ, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் ஒரு பொருளையோ ஒரு நிலத்தையோ, எதை நீ அதிகமா நேசிக்கிறாயோ, எதை முன்னாக வைக்கிறாயோ. ஒருவேளை ஒரு சிலருக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமா இருக்கும், ஒரு சிலருக்கு தொழில் ரொம்ப முக்கியமா இருக்கும், ஒரு சிலருக்கு சிலரை முக்கியமான ஒரு இடத்துல தூக்கி வச்சிருவாங்க விக்கிரகம் மாதிரி. அப்படி நீங்க எதெல்லாம் நீங்க ஒரு முக்கியப்படுத்துறீங்களோ அதுக்கெல்லாம் பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு விக்கிரகம் சொன்னா ஒரு சாமியை வச்சு ஒரு விக்கிரகத்தை வச்சு அதுக்கு பூஜை போட்டு அதுக்கு தீபாராதனை காட்டி வணங்கினாதான் அது விக்கிரக ஆராதனை அல்ல. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறியோ அது உனக்கு என்னது? விக்கிரகம். ஒரு சிலர் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 24 ஹவர்ஸ்ல அதுக்கு மேலேயும் வேலை பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு கம்பெனினா உயிர், ஒரு சிலருக்கு கார்னா உயிர். காலையில் எந்திரிச்ச உடனே காரத்தை உடைப்பான், மத்தியானம் போய் காரத்தை உடைப்பான், நைட்டு வந்து காரத்தை உடைப்பான், திருப்பி திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது போய் எந்திரிச்சு போய் இப்ப காரை பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் மதுரை ஃபைத்தமுக்கு முந்தி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க்கு வந்தேன். அப்போ பழைய சென்டர் ஃபைத்தம் அங்கே ஒரு கார் நின்னுச்சு. அது அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது கார், அருமையான ஒரு கார். அப்ப நான் கேட்டேன், இது யாரு கார்? ஃபைத்தம் கார் இல்லையே, இது வித்தியாசமா கொஞ்சம் ஃபேஷனான காரா இருக்க, நவீன காரா இருக்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இங்க உள்ள ஒரு விசுவாசி பையன் காருன்னா உயிரையே நெஞ்சிருவான், விட்டுருவான். அவனுக்கு கார் தான் என்னது? உயிர். இப்ப அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அதனால அந்த காரை அந்த பேரண்ட்ஸ் உபயோகப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம எங்க கொண்டு விட்டுட்டாங்க? ஃபைத்தம்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது அங்க குப்பை மாதிரி கிடக்குது. அவனுக்கு எதுதான் இருந்துச்சு? அவனுக்கு எதுதான் விக்கிரகம்? கார் தான் விக்கிரகம். அந்த பையனுக்கு அந்த விக்கிரகம் அவனை கொன்னே பிடிச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது விக்கிரகம்? ஒரு சிலருக்கு அம்மா விக்கிரகம். அம்மான்னு அவ்வளவுதான், ஊழியத்தை கூட விட்டுட்டு டீ தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு அப்பான்னு என்னது? விக்கிரகம். இப்படி மனுஷனை விக்கிரகமாக்குற ஒரு கூட்டம் இருக்கு, பொருட்களை விக்கிரகமாக்குற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல சொல்றான் இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம். அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லுவான். அதனால நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். முதலாவது, அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது? வேதனைகள் பெருகும். அடுத்ததாக 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு.
உலக துன்மார்க்கர்களை விட்டுருங்க, நம்ம அந்த சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். உலகத்து மனுஷர்கள் எல்லாருமே எதுக்குள்ளதான் இருக்காங்க? துன்மார்க்கத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்ட பிறகு நமக்குள்ள எவ்வளவு துன்மார்க்கம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. துன்மார்க்கர்கள் என்ன? இப்ப சபைக்குள்ள இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க, இதுல துன்மார்க்கர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். துன்மார்க்கனை கண்டுபிடிக்கணும்னா அவனை கண்டிக்க முடியாது, சிக்ஷிக்க முடியாது. 50ஆம் சங்கீதம் அழகாக சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்ற வசனங்கள் தான். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 16ல இருந்து வாசி. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இதெல்லாம் துன்மார்க்கன்னா வெளியே உள்ள துன்மார்க்கம் கிடையாது. எங்க உள்ளவங்க? இங்க உள்ளவங்க தான். இவங்க வசனத்தை பேசுவாங்க. என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஆனா சிட்சையை பகைப்பாங்க, வார்த்தைகளை பின்னுக்கு எரிந்து போடுவார்கள். ஆனா திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போய்விடுவார்கள். சபைக்குள்ள இருந்துகிட்டே நம்மில் அநேகர் விக்கிரகாராதனைக்காரராக இருக்கிறோம். ஒரு சிலருக்கு புருஷன் விக்கிரகம், ஒரு சிலருக்கு பிள்ளைகள் விக்கிரகம். அதே போல ஒரு சிலர் சபைக்குள்ள இருந்துகிட்டு வசனம் பிடிக்காது, அவங்களை கொஞ்சம் கண்டிச்சு பேசவே நிச்சயக்கூடாது. கொஞ்சம் கண்டிச்சு பேசிட்டா உடனே இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, அது இப்படி பேசலாம், இது இப்படி பேசலாம் அப்படிம்பாங்க. வேதம் சொல்லுகிறது போதக சிட்சை ஜீவ வழி. இப்ப நீங்க உங்க பிள்ளைங்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வளர்ச்சிக்குள்ள பிள்ளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தவறு செஞ்சா நீங்க என்ன செய்றீங்க? பிள்ளையை பிரம்பினால் அடித்தால் சாகான், அடிக்கிறீங்க, கண்டிக்கிறீங்க, அது நன்மைக்காக செய்றீங்க. அப்ப நீங்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள். ஆனா உங்களை நாங்க என்ன செய்ய முடியாது. பவுல் சொல்றார், நான் பெரம்போடு வரணுமா அன்போடு வரணுமான்னு கேட்கிறாரு. அப்படி வர முடியுமா? பவுல் மாதிரி யாக்கோபு மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? இன்னைக்கு யாக்கோபு எப்படி பிரசங்கம் பண்ணாரு? அருமையானவர்களே அப்படின்னு பேசினாரா? யாக்கோபு எப்படி பிரசங்கம் பண்ணாரு? யாக்கோபு 4 நாள்ல என்ன பிரசங்கம் பண்ணாரு? விபசாரரே விபசாரிகள் என்றாரு. இப்படிலாம் இன்னைக்கு சர்ச்சில் பேசினா, ஐயோ என்ன பாஸ்டர் இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அப்படின்றான், பரிசுத்தமே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவங்களை கண்டிக்கிறது எப்படி? போதக சிட்சையே ஜீவ வழி. அவனை போதகத்துலதான் சிட்சிக்கிறது. அந்த போதக சிட்சைக்கு நீ ஒப்பு கொடுக்காத பட்சத்துல அவமானப்படுவாய். அப்ப நீ யோசிப்ப. நீதிமொழிகள்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு, 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. ஆனா போதகத்தை நீ வெறுத்தால் உனக்கு என்ன சம்பவிக்கும்? 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12-13. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இப்போ உனக்கு இது புரியாது. இந்த போதகத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நீ பல காரியங்கள்ல சிக்கி சீரழியும் போது அப்போ யோசிப்ப, பாஸ்டர் சொன்னாரே கேட்கலையே, செவியை சாய்க்காம போயிட்டனே, இப்ப சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ள மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நீ அப்போ யோசிப்ப. அப்ப யோசிச்சு என்ன பயம்? அது காலம் கடந்த ஒரு தன்மை. அனுபவம் சொல்லி இருக்கிறது, சபைக்குள்ள இருந்தாலும் துன்மார்க்கராய் இருந்தால் நமக்கு வேதனைகள் உண்டு. இந்த வேதனைன்னு சொன்னா அதை ஷேர் பண்ணவே முடியாது. ஒரு சிலர்கிட்ட நீங்க போய் கேளுங்களேன், வலிக்குதுமாங்க. எங்கப்பா வலிக்குதுன்னா, எங்க வலிக்குதுன்னு எனக்கு என்ன சொல்லி என்ன பண்ணனே என்ன செய்யல தெரியலம்மா. அதாவது அவனுடைய வேதனை அவனை மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவங்கள சொன்னா எனக்கும் கூட பல்வலி வந்துச்சு, என்னவோ இவன் கத்திக்கிட்டே இருக்காமா. இப்ப பல்வலி ஒரு ஆள் கத்துனாருன்னா இன்னொரு ஆள்கிட்ட போய் பல்வலினா, அட இதுவரை எத்தனை பல்லு எனக்கு உடஞ்சு போச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னவோ பெருசா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருமா. நீங்க ஆஸ்பத்திரி போங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க, நீங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க வாட்டுக்கு அவங்களுக்கு கிளீனிங் தான், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டே இருப்பாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க இதே மாதிரி கத்தனை எவ்வளவோ பேருடைய சத்தத்தை நெஞ்சிருக்காங்க,
கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வேதனை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருக்கு வேதனை இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்தோடு இந்த வேதனை போகும் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் படுகிற வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 23:29, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாருக்கு வேதனைகள்? யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்? யாருக்கு? மதுபானம் அருந்துகிறவர்களுக்கு. மதுபானம் அது குடிச்ச உடனே இந்த மூளையில உள்ள சில ஹார்மோன்ல டச் பண்ணிருக்கு. மூளையில உள்ள ஹார்மோனை அது ஒவ்வொரு சுரபியை போய் டச் பண்ணும். இந்த ஆல்கஹால், இந்த எரிச்சாராயம் போய் டச் பண்ணும். டச் பண்ண உடனே அவன் எதெல்லாம் கோவக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி வச்சிருந்தானோ அதெல்லாம் என்ன செய்யும்? தூண்டும். எதெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு வச்சிருந்தானோ அதெல்லாம் என்ன செய்யும்? தூண்டும். எதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் தூண்டும். உடனே செத்து போன அம்மாவுக்கு உட்கார்ந்து என்ன செய்வான்? அழுவான். பாத்திருக்கீங்களா? யாரோ செத்து போனதுக்கு அன்னைக்கு உட்கார்ந்து அழுவான். அன்னைக்கு அளந்திருக்கு, கல்யாண சாவு வீட்டுல அளந்திருக்க மாட்டான். அதே மாதிரி என்னைக்கோ உள்ள சண்டையை இன்னைக்கு என்ன செய்வான்? பேசுவான். இதுதான் குடிகாரனுடைய வேலை. நீங்க ஆவிக்குரிய குடிகாரன் எல்லாம் மாறிடக்கூடாது. ஆவிக்குரிய குடிகாரன் என்ன? சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண இவன் பழசுக்கு போயிடுவான். டபால்னு எங்க இருந்து வந்துருவான்? பழைய கதையை கொண்டு வந்துருவான். இப்போ உள்ள பிரச்சனையை பேசணும். அதான் வாழ்க்கையினுடைய தீர்வுக்கு காரணம். மற்றபடி நீங்க வேற தோண்ட போனீங்கன்னா வேற ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. வேற அத்து தான் எடுக்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. அது எங்கேயோ விட்டுருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். இன்றைக்கு இந்த வேதனைகள் சாபத்தினுடைய அறிகுறிகள். இதுல இருந்து வெளியே வந்து நித்திய வழியில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நீ இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக லூக்கா 16:23 இல்லாவிட்டா 25 ரெண்டே வாசம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளத்தில் அவன் என்ன செஞ்சானா? வேதனைப்பட்டான். 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அப்ப வேதனை என்பது ஒன்று சாபத்தின் அடையாளம், மற்றொன்று பாதாளத்தின் அடையாளம். நம்ம பாதாளத்துக்கு இன்னும் போகலையே, ஏன் இன்னைக்கு நமக்கு வேதனை வருது? அதனாலதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, 2 நரகம் சொன்னாரு. 2 நரகம் 2 பரலோகம். எல்லாருக்கும் குழப்பம் வந்துருச்சு. அது என்ன 2 நரகம் 2 பரலோகம்? அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நீ கிறிஸ்துவ அறிந்தும் தெய்வீகமா வாழலைன்னா இந்த உலகமே உனக்கு எப்படித்தான் இருக்கும்? நரகமா தான் இருக்கும். அடுத்து நீ போறது இதுதான். தெய்வீக வாழ்க்கை வாழாம கீழ்ப்படியாம சத்தியத்துக்கு தெரிஞ்சும் சத்தியத்துக்கு தெரியாத மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா அடுத்து நீ போறது என்னதுதான்? என்ன? அதுவும் இதுதான். தீக்காக்காரன் கேட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம் வேணால் நரகம் போனஸான்னு கேட்டான். திராவிடர் கழகக்காரன் கேட்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம்னு கிறிஸ்தவன் சொல்றான், கரெக்ட். அப்ப நரகம் போனஸ் தான். இந்த உலகத்துல உனக்கு நரகம். அடுத்து நீ போனஸ் போற, திருப்பி எங்க தான் போற? பாதாளத்துக்கு தான் போற. அதனால தான் அந்த பாஸ்டர் சொன்னார் 2 நரகம். இந்த உலகத்துல ஒரு மரணம் நமக்கு சம்பவிக்குது, அது முதலாம் மரணம். ரெண்டாவது மரணம் ஒண்ணு இருக்கு, வெளிப்படுத்தல சொல்லி இருக்கு. 2ஆம் மரணத்துல ஒருத்தன் பங்கடைஞ்சிட்டானா அவன் எங்க போயிடுவான்? அக்னி கடலுக்கு போயிடுவான். வெளிப்படுத்தல் 2 இடத்துல இருக்கு அந்த வசனம். ஒன்னு சபைகளுக்கு சொல்லும் போது இருக்கு, வெளிப்படுத்தல் 18:20 கடைசி. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். 2ஆம் மரணம் இது ஆத்ம மரணம். இந்த உலகத்துல நம்ம மரிக்கிறது என்னது? சரீர மரணம். தேவன் அற்றவனுக்கு ஆத்மாவும் என்ன செய்யுது? அடுத்த மரணத்துக்குள்ள போகும்போது அவன் அழிஞ்சிடறான், ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அது 2ஆம் மரணம். 2 நரகம். இந்த உலக வாழ்க்கையில நீ ஒழுங்கா வாழன்னா அடுத்த கட்ட வாழ்க்கையும் உனக்கு பயங்கர வேதனையாக மாறிவிடுகிறது. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் வேதனை என்பது ஒன்று சாபத்தின் வேலை, மற்றொன்று பாதாளத்தின் வல்லமை. இந்த உலகத்துல ஏன் நாம வேதனைப்படணும்? இதுல இருந்து நம்ம விடுதலை பெறதுக்கு தான். அதனால தான் தாவீது சொன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருந்தா பார்த்து என்னை நெஞ்சிருங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க.
என்னை நித்திய வழியில கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு கேட்கிறான். சரி, ஆவிக்குரியவர்கள் ஏன் வேதனைப்படுகிறார்கள்? வேதனைப்படக்கூடாதே? நமக்குள்ள இந்த வேதனை இருக்கான்னு நீங்க பாருங்க. அபிஷேகத்துக்குள்ள வந்துட்ட பிறகு ரொம்ப நீங்க கரெக்டா நீங்க அடியெடுத்து வைக்கணும். 1 தீமோத்தேயு 6:10. ஆவிக்குரியவன் எப்போது வேதனைப்படுகிறான்னு கொஞ்சம் வசனம் சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உருவ வேதனைகளினாலே உருவ குத்தி கொள்கிறார். விசுவாசியான பிறகு பணம் தேவை. ஆனா பண ஆசை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பணம் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை. பணம் இல்லாம நம்ம காசு இல்லாதவன் எங்க போக கூடாது? கடத்தெருவுக்கு போக கூடாது. அது ஊழியக்காரனோ யாரா இருந்தாலும் சரி. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தில் கிடைச்ச காணிக்கையை யூதாஸ் கையில கொடுத்திருந்தார். அங்கங்க சாப்பாடு இல்லாத நேரங்களில மார்க்கெட் சந்தைக்கு அனுப்பி அவங்க மூலமா செஞ்சாரு, உணவு வாங்கி வரும்படி காசு கொடுத்து அனுப்பினார். அதனால அவர் கையில, அவர் சீசர்கள் கையில என்ன இருந்துச்சு? பணப்பை இருந்துச்சு. அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார். ஆனா அதே நேரத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நீங்க பணம் சம்பாதிக்கிறது தப்புன்னே சொல்லல. இரவும் பகலும் ஓடுங்க, கஷ்டப்படுங்க, அலைஞ்சு திரிந்து சம்பாதிங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கு படிப்புக்கு தேவை, வேலைக்கு தேவை, விவாகத்துக்கு தேவை, எல்லாத்துக்கும் என்ன தேவை? பணம் தேவை. ஆனா அதே நேரத்துல பண ஆசை பிடிச்சு தூங்காம, சாப்பிடாம, கூட்டத்துக்கு வராம, குடும்பத்தை நடத்தாம பணம் பணம்னு செஞ்சிடாத, ஓடிடாத. அது உன்னைய கொண்டு போய் பாதாளத்தில் வேதனையில கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம எவ்வளவோ போதிக்கிறோம், எவ்வளவோ சொல்றோம், கவனமா இருங்க கவனமா இருங்க. ஒரு சிலர் பாருங்க, கிடைச்ச பணத்தை இஷ்டத்துக்கு செலவழிச்சிடறாங்க. 10ஆம் தேதி, இந்த உலகத்து மனுஷன் தான் சொல்லுவான், 10ஆம் தேதிக்குள்ள காலி ஆயிட்டு திருப்பி 20 நாள் என்ன செய்வான்? கை மாத்து வாங்கிட்டு அலைவான். நம்ம அப்படி செய்யவே கூடாது. இருக்கிறதுலயே மேனேஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? புருஷன் மனைவியும் ட்ரைனிங் எடுக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல நீங்க அப்படி ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், பசியா இருக்கவும் தெரியணும், பரிபூர்ணமா இருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த நாட்கள்ல அதை நல்லா நீங்க பழகணும், மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். பண ஆசையில மட்டும் நீங்க சிக்கிறாதீங்க. பண ஆசை வந்துருச்சுனாலே அவன் தன்னை என்ன செய்யறானா? ஒரு கத்தியை வச்சுட்டு தன்னையே குத்திக்கிட்ட மாதிரி. இன்னைக்கு பணத்துக்கு பின்னால எவ்வளவு விசுவாசிகள் போயிட்டாங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்க போயிட்டாங்கன்னு சொல்றேன். பணத்துக்கு பின்னால நீங்க பாருங்க, இப்ப உள்ள எவ்வளவோ வல்லமையான ஊழியக்காரங்கள் தான் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறாங்க. அவங்களுடைய லைனே நெஞ்சிருச்சே, மாறிடுச்சு. காரணம் என்னன்னா பணம். அந்த பணத்துக்காக அவங்களுடைய பிரசங்கத்தினுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. பணக்காரங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக உபதேசத்தை டஃபா கொடுக்கறத என்ன செய்றாங்க? ஸ்லோ பண்றாங்க. பணக்காரங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக புது புது வசனங்கள், அதாவது ஆசீர்வாதமான வசனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி அப்படி கிடையாது. இப்ப நம்ம அப்படி தானே பிரசங்கம் பண்றோம். நம்ம பிரசங்கம்லாம் இப்ப கொஞ்சம் வளையுது, நெளியுது. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. நான் பிழைப்பானா அப்படின்னு கேட்டா உடனே அவனுக்கு பதில் என்ன சொல்லுவாரு? நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் நான் பிழைப்பேனா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நிச்சயமாய் நீ பிழைப்பாய். அவன் 2ஆம் நாள் செத்து போயிடுவான். பாஸ்டர் சொன்னாரேம்மா. ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அப்படி கிடையாது. நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்கவே மாட்டாய் அப்படிமா. அது ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் வரும்? கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் வரும்? ஷார்ப்பா வரும், இருபுறம் கருக்குள்ள பட்டயமா வரும். இன்னைக்கு நம்முடைய ஜனங்களை எவ்வளவு பேர் பண ஆசையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பண ஆசை இன்னைக்கு அநேகருக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம விசுவாசிகள்னு வந்த பிறகு நீங்க இந்த வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த சீட்டு பிடிக்கிறது, சீட்டு போடுறது, இதுல ரொம்ப என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். நீங்க மற்றவங்க சீட்டு பிடிக்கிறாங்க, அதுல போய் பணத்தை போடுறீங்க, ஏதோ சேமிப்பு அப்படின்னு நீங்க சொல்லி தப்பலாம். ஒரு சில விசுவாசிகள் இவங்களே யாரா மாறிடுறாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களா மாறிடுறாங்க. விசுவாசி சீட்டு பிடிக்க கூடாது, திருப்பி சண்டை வரும், ஒருத்தன் கட்டாம போயிடுவான். நீ போய் அவனை சண்டை போடுவியா? கெட்ட வார்த்தை பேசுவியா? அவன் காசு தரலன்னா வண்டியை பிடிங்கிட்டு வந்துருவியா? செய்ய முடியுமா? உனக்கு செய்ய முடியாது. நம்ம விசுவாசி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி, அருமையான ஒரு ஈபில ஒர்க் பண்ற ஒரு சகோதரன் இப்படித்தான் செஞ்சிட்டாரு.
அவனை யார் கிளப்பி விட்டான்னு தெரியாது, கிளம்பிட்டான். என்ன ஆசை தெரியுமா? முதல் சீட்டு யாருக்கு? சீட்டு பாடுறவங்களுக்கு, அப்படிதானே? அதனால இவனுக்கு ஆசை வந்துச்சு. இவன் ஈபில ஒர்க் பண்றானே, எல்லா ஈபில வேலை செய்யற எல்லாரையும் சேர்த்து லட்சக்கணக்கான சீட்டு போட ஆரம்பிச்சான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீட்டு யாருக்கு வந்துருது? ஃபர்ஸ்ட் சீட்டு இவருக்கு வந்துருது. அப்ப 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் சீட்டா போட்டா 10 லட்சம் எங்க வந்துருது? அவ்வளவுதான், அவ்வளவுதான். பெரிய வீடு கட்டிட்டான். நான் இருக்கும்போது அந்த வீடு இருந்துச்சு, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது பூசி முடியவில்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்ப உள்ள பாஸ்டர், இப்ப எங்க இருக்காரு, குன்னூர்ல இருக்காரு பாஸ்டர் சாம், அவர் சொன்னாரு, நீ விசுவாசி, சீட்டு பிடிக்கிறது நமக்கு ஆவிக்குரியவனுக்கு ஒத்து வராது, இது உனக்கு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒத்து வராது. அவரு உடனே வந்த விசுவாசிகள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, இவர் வந்தா ஜெபிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியதானே, போக வேண்டியதானே, அது சீட்டு பிடிக்கிறனோ பிடிக்கலையோ, விழுகிறனோ எழுதுறனோ நான் பாத்துக்கிறேன்ட்டார். ரைட், போன்ட்டு விட்டார். அதே மாதிரி 2-3 சீட்டு ஓடிச்சு. இவருக்கு லட்சக்கணக்கில் நெஞ்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சு. உடனே இவர் நல்லா கொடுக்குறாரு, மாசம் மாசம் பணத்தை சீட்டு பிடிக்கிறவனுக்கு கொடுத்துட்றாருன்னு உடனே இவர்கிட்ட போடுறவெல்லாம் ரொம்ப ஸ்பீடா போட, இவர் ரொம்ப வேகமா எடுத்து பணத்தை கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் சிபிஎம் காரங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி டபால் நினைச்சிருது பணத்தை. ஏன்னா அந்த டேட்ல கொடுக்கணும்ல, டேட்ல கொடுக்கணும்னு சட்டை பிடிச்சிருவான். யாரு பணம் கொடுக்காட்டாலும் யாரு கொடுக்கணும்? இவர் கொடுக்கணும். கொடுத்தார். கடைசியில் பார்த்தா திடீர்னு 4 பேர் டிரான்ஸ்பர். இபில கூட வேலை பார்த்தவங்க பிடிச்சிருந்தா பாத்தீங்களா, 4 பேரு டிரான்ஸ்பர், 2 பேரு வீடு மாறிட்டான். அவ்வளவுதான். இப்ப 4 பேர்ட்ட பணம் மாசம் இவர் எங்க போய் வாங்கணும்? மாறி போன இடத்துக்கு போகணும். இவர் வாராருன உடனே அவன் ஓடி போயிடுவான். இவர் வேலையை லீவு போட்டு அங்க அலைவார், நாயா அலைவார், இங்க போவார் அங்க போவார். இப்படியே அலைஞ்சி அந்த 1 லட்சம் ரூபாய் சீட்டு முடியறதுக்குள்ள வீடை வித்து ரோட்டுக்கு வந்து எங்க வந்துட்டாரு? விசுவாசத்தை விட்டு செத்துடலாமா, சூசைட் பண்ணிடலாமா, என்ன நிலவரத்துக்கு போகலாங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. எதுக்கு? இது முதல்ல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஞானமா நடக்கணும், பண ஆசை வரவே கூடாது. நீ குடிசையில் இருந்துட்டு சியோனுக்கு போயிட்டா, எருசலேமுக்கு போயிட்டா லக்கு. நீ கோபுரத்துல இருந்துட்டு நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யவான் கதை தான் உனக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வசனம் வாசிங்க. அதேதான், அதே அதிகாரம் தான். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். போதுமா? ஐஸ்வர்யனாக விரும்பினாலே வந்துருச்சு, பண ஆசை வந்துட்டாலே போதும். அதை எண்ணி ஒரு சிலர் எல்லாம் செத்து போயிடுவாங்க. செத்து போன பிறகு பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், ஆனா வீட்டுல சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டாங்க. வீட்டுல பயங்கர கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க, மனைவி கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா சாவும் போது எவ்வளவு பணம் இருக்கும்? அது எதுக்கு சொல்லுங்க? இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆன பிறகு பண ஆசைக்கு போக கூடாது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே தேவைகளை எங்களுக்கு என்ன செய்யும்? சந்தியும், நிறைவாய் சந்தியும். போதும். கொஞ்சம் கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா சேமிச்சு வை, தப்பு கிடையாது. கர்த்தர் உனக்கு அதிகமா கொடுத்தாருன்னா நீ சேமிச்சு வைக்கலாம், அது தவறே கிடையாது. பைபிள் அப்படி எவ்வளவோ ஆதாரங்கள் என்ன செய்து இருக்கு. தாவீது சேகரிச்சு வச்சான், சாலமோன் சேகரிச்சு வச்சான், எல்லாமே. எறும்பு சேகரிச்சு வச்சுக்குது. எறும்பு கூட என்ன செய்யுது? தனக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்குது, கர்த்தர் கொடுக்கும் போது எடுத்து வச்சுக்குது. அதுபோல நாமும் கூட அப்படி செய்யலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா அதுல நீ உள்ள நுழைஞ்சி பண ஆசையில போய் விழுந்துட்டீன்னா அது கட்டாயம் என்ன செய்யும்? சிலர்லாம் இந்த பாருங்க, பென்ஷன் வாங்குறாங்க, சாரி வேலையை விஆர்எஸ் எழுதி கொடுக்குறாங்க. சில கம்பெனில போய் பணத்தை போட்டா என்ன கிடைச்சிடும்? பேங்க்ல போட்டா 1% வட்டி, மற்ற இடத்துல போட்டா 10%, 8%. உடனே போய் மொத்த பணத்தை அவன் ஓடியே போயிடுறான். சாகிற வரைக்கும் இருக்கிற பென்ஷன் கிடைக்காம போயிருது. அப்படி எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டவங்க எனக்கு தெரியும். பிரைவேட்ல போயிட்டு இருக்கலாம்னு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறது மாத்திரமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுல நீ மிச்சப்படுத்தி ரன் பண்ணிட்டேன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். இரண்டாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. இந்த வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்ம பயப்படவே கூடாது. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உங்களுக்கு முதலாவது மரண பயமே இருக்கக்கூடாது.
என்னைக்கு நீ பைபிள் தூக்கிட்டியோ அன்னைக்கு உனக்கு என்ன பயம் வரக்கூடாது? சாவு பயம் வரவே கூடாது. இன்னைக்கு மரண பயம் தான் நம்முடைய விசுவாசிகளை விசுவாசத்தை விட்டு என்ன செய்யுது? தடுமாற வைக்குது. வாசியுங்கள், எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். 2:15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். ஒரு விசுவாசி பயப்பட்டுட்டானாலே அவன் விசுவாசத்தை விட்டுருவான். பயந்துட்டாலே அவனுடைய ரட்சிப்பு போயிடும். மிலிட்டரியில போயிட்டு ஒருத்தன் பயந்தானா எப்படி இருக்கும்? மிலிட்டரி என்னதுக்கு போறது? நாட்டை காக்கிறதுக்கு போறோம். நாட்டை காக்க வருவோம். போயிட்டு கார்கில்ல யுத்தம் வந்துருச்சுன்னு உடனே லீவ் போட்டு வீட்டுக்கு ஓடி வந்தா விட்டுருவானா? லீவே கொடுக்க மாட்டான். அங்க போகணும். இல்லங்க என்னை முன்னால் அனுப்பாதீங்க, எனக்கு பின்னால் அனுப்புங்க, எனக்கு வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்கு, அப்படிலாம் நிச்சயம் முடியாதுங்க, சொல்லவே முடியாது. சாவு நிச்சயம். என்னைக்கு மிலிட்டரியில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டானோ அவனுக்கு என்னது? சாவு நிச்சயம் அவனுக்கு. அதுபோல விசுவாசத்துல நீங்க கைய கால் எடுத்து வச்சிட்ட பிறகு, பைபிளை கையில எடுத்துட்ட பிறகு மரணத்துக்கு நீ பயப்படக்கூடாது. மரணத்துக்கு பயந்தவன் தான் விசுவாசத்துல தடுமாறுறான். பயம் எப்படிப்பட்டது? வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்புனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை வேறு விரிப்பவன் யார்? பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், உயர்வு, தாழ்வு, நிகழ்காரியம், வருங்காரியம், எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பேறு பிரிக்காது என்று நான் எனக்குள் நிச்சயித்திருக்கிறேன். அந்த பூரண அன்பு வரும் பொழுது அவன் சாவை பத்தி பயப்படவே மாட்டான். தமிழ்ல சொல்லுவான், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. சாவு என்னைக்குனாலும் வருங்க, வராதுன்னே சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை பொத்தி 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 வைங்க, சாவு வரும்போது பிள்ளையும் தூக்கிட்டு போயிடும், உனையும் சேர்த்து நிஞ்சிடும். மரணம் என்னைக்குனாலும் வரும். ஆனா மரணத்துல நீ ஜெயிச்சிடணும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயிச்சு முதல்ல நீங்க பைபிளை தூக்கும் போதே சாவு நிச்சயங்கன்னு வந்துடணும். நீங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? பர்த் சர்டிபிகேட். நீங்க அதை வாங்கி பாருங்க, அதுல என்ன இருக்கு? பிறப்பு இறப்பு சான்றிதழ். அப்படித்தானே கொடுக்குறான். பிறப்பு இறப்பு சான்றிதழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறந்துச்சு குழந்தை, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் போகுது, சாக போகுது. அதுக்கு கன்ஃபார்ம் அது. ஆனா விசுவாசத்துல வந்த பிறகு ஒரு விசுவாசி பயப்படுறனாலே அவனுக்கு வேதனை உண்டாயிடும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஐயோ, இந்த வயசுல பிள்ளைய விட்டு போயிட்டா எப்படி, இந்த வயசுல மனைவி விட்டு போயிட்டா எப்படி, இந்த வயசுல புருஷனை விட்டு போயிட்டா எப்படி, ஐயோ இவ்வளவு சம்பாதிச்சமே அவளத்தையும் விட்டுட்டு போனா எப்படி, இப்படி அவன் யோசிக்கவே கூடாது. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உனக்கு அடுத்த ஸ்டெப் மரணம்னா ரெடியா இருக்கணும். நீங்க மிலிட்டரியில எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு கோட்டையை பிடிக்கிறதுக்கு மிலிட்டரி போச்சான். ஒரு நாட்டுடைய மிலிட்டரி போனா பிடிக்க முடியல. ஏன்னா பிரிட்ஜை உடைச்சிட்டான். நடுவில் ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு அகழி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க, ஒரே ஒரு பாதை, அதை உடைச்சிட்டான். அதை உடைச்சிட்டதுனால இப்ப எங்க போக முடியாது. அவங்க எல்லாம் சேஃபா உள்ள இருக்கிறான், அங்க இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப மிலிட்டரியில சொன்னானா, கமாண்டர் கூட்டு வந்தானா, மொத்தத்தையும் தரப்படையை கொண்டு வந்து எல்லாம் கீழே குதிச்சுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குள்ள? அப்படியே அகழியில ஒரு 1000-2000 பேர் தப்ப 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 தப்பன்னு குதிச்சானா. அதுக்கு மேல டேங்கை விட்டு உடைச்சானா, போய் அடிச்சு உடைச்சானா. அப்ப 2000 பேர் என்னது? சாவு. இப்போ யுத்தம் நடக்குது, இந்த பிளைட் கிளப்புன்னு நம்பர் சொல்லிட்டா அந்த கமாண்டர் நெஞ்சிடறான், வண்டியில ஏறி போயிடுறான். அவன் இப்படி வீட்டுக்குலாம் வர முடியாது. எங்கதான் போகணும்? அந்த நாட்டுல போய் குண்டை போடணும், அங்க அடிச்சா சாவணும். பைபிள் எடுத்துட்ட பிறகு நம்ம பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறோம், ஆனா சீக்கிரம் போக ஆசைப்பட மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. பைபிள் எடுத்துட்டா பரலோகம் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை, ஆனா எப்ப போகணும்? மெல்ல பேரம்பேத்தி பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, கடைசியில எல்லாரும் நீ வேண்டான்னு சொல்லும் போது போயிட்டா என்னது? இழுக்காம யாருக்கும் பிரச்சனை இல்லாம படுக்காம அப்படியே போகணும்னு ட்ரை பண்றாங்க எல்லாரும். அப்படி போக முடியுமா? யுத்தம்னு வந்துட்ட பிறகு சண்டையே போடாம அப்படி போயிடலாமா? பரலோகம் போகணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறீங்க, நல்லது. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா நீ வீர மரணத்தை என்ன செய்யணும்? சந்திக்கணும்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 60 வயசு ஆள்கிட்ட போய் இன்னும் ஏமா இப்படி உயிரோட இருக்கிறேன்னா, ஏன் நீ வேணா சாவு, நான் ஏன் உயிரோட இருக்க சாவணும்னு கேக்குறாங்க. அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு மரணத்தை பத்தி ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன மிஷினரிமார்கள் சின்ன வயசுல எவ்வளவு பேர் கர்த்தருக்காக நெஞ்சிருக்காங்க, செத்துருக்காங்க. அவங்க மரணத்துக்கு பயப்பட்டதே கிடையாது. மரண பயம் விசுவாச துரோகம். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, பயத்தில் வேதனை உண்டு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் இருந்தா உனக்கு வேதனை இருக்குன்னு அர்த்தம். அதுவே உன்னை கொன்றும். அடுத்ததாக மத்தேயு 4 அதிகாரம் 24 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். வேதனைகள் அடைந்த ஒரு கூட்டம் இயேசுவினிடத்தில் வந்தது. வியாதியில வேதனை, பிசாசின் பிடியில வேதனை. இன்னும் மத்தேயு 8 அதிகாரம் 6 பாத்தீங்கன்னா கொடிய வேதனை. அந்த வியாதி கொடிய வேதனையை கொண்டு வந்துருச்சு. மத்தேயு 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று. கொடிய வேதனை. இன்னைக்கு வியாதி ஒரு கொடிய வேதனை. அதை அதிகரிக்கிறான் பிசாசு. அதை அதிகரிக்கும் பொழுதுதான், அதை டியூன் பண்ணதான் நம்முடைய விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாம் விசுவாசத்தை விடுறாங்க. இது பிசாசுடைய பெரிய தந்திரம். ஏன்னா இவனுக்கு மரண பயம் இருக்கு. பாத்தீங்களா, மரண பயம் இருக்கிறதுனால எதை கூட்டுறான்? வேதனைய கூட்டுறான். மரண பயம் இல்லைன்னு சொன்னா வேதனை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. நீங்க பாருங்க, இயேசுக்கு மரண பயம் கிடையாது. இயேசுக்கு மரண பயம் கிடையாது. கெத்சமனே தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததுல இருந்து, அங்க கெத்சமனே தோட்டத்திலேயே ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஜபத்திலேயே அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா வந்துருச்சு. இப்ப இங்க அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையை சுமந்து போய் ஜீவனை கொடுக்கிறார். ஒரு இடத்துல கூட ஐயோ வலிக்குதே அப்படின்னு அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு மரணத்தை சந்திக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு, வலிமை இருந்துச்சு. அதனால வேதனை அவருக்கு தென்படல. மனிதர்களுக்காக அந்த வேதனையை சகித்துக் கொண்டார். இன்னைக்கு நமக்கு இந்த வியாதியின் வேதனையை சகிக்க முடியுதா? தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். வேதனை. இன்னைக்கு வியாதி ஒரு பெரிய வேதனை. இன்னைக்கு பாருங்க, மனித சமுதாயத்தில் வியாதினா ஒரு கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலேயே வியாதி அப்படியே ஒருவனை இழுத்து கொண்டு போய் அழிச்சிருது, ஒண்ணுமில்லாம ஆக்கிறது, உருக்குலைச்சிருது. அடுத்ததாக ஏசாயா 21:3. ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். இது ஒரு கொடிய தரிசனத்தின் மூலமாய் உள்ள ஒரு வேதனை. வேதனைகள் என்னை பிடித்தது. 2ஆம் வசனம், கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. கொடிய தரிசனம். ஒரு தரிசனம் கிடைச்ச பிறகு அவனுக்கு பயங்கரமான வேதனை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளை பெறுகிறவர்களின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனை என்னை பிடித்தது. என் இடுப்பு மகா வேதனையினால் நிறைந்திருக்கிறது. சில காரியங்களை கேட்கும் போதா, சில காரியங்களை கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் நான் கலங்கினேன். சில இன்சிடென்ட் ஒரு சிலரை பயங்கர வேதனைக்குள்ள கொண்டு போயிருது. சில சம்பவங்களுக்கு பிறகு பாருங்க, ஒரு சிலர் பைத்தியக்காரங்களை மாறிடுறாங்க. யாரோ ஒரு நல்ல ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய மனுஷன், இந்திரா காந்தி செத்து போச்சுன்னு சொன்னாங்களாம். இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, உடனே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி குழம்பி போயிட்டான். அவங்க செத்த என்ன, நம்ம செத்த எதை. இதுல ஒரு சிலர்லாம் பாருங்க, ஒரு சிலர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பிரச்சனைகளை சொன்ன உடனே என்ன வந்துருவாங்க, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடும். சிலருக்கு சில சம்பவங்கள், சில காரியத்தை பார்த்த உடனே, சில காரியத்தை கேட்ட உடனே, சில காரியங்களை சொன்ன உடனே. அதனாலதான் விசுவாசிகளுக்கு கூட சில காரியத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. நான் ஒரு ஆக்சிடென்ட் சமயத்தில் ஒரு தாய் தகப்பனை கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்தாங்க. ஊழிட்டு வந்த பிறகுதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையன் வேனுக்கு அடியில் போய் விழுந்துட்டான். வேன் அவன் மேல விழுந்து எரிஞ்சிச்சு, சப்பிடுச்சு.
அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க. அப்பா போலீஸ், அம்மா சுத்தமா ரட்சிக்கப்படாதவங்க. இவன் மட்டும்தான் கோயிலுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து இருந்தான். திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இதை எப்படி டீல் பண்றது? அந்த ஃபெய்த்தோமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்னைய காவலுக்கு போட்டாங்க. அங்க போனா அந்த அம்மாவும் அப்பாவும் என் பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டானமே, சீரியஸா இருக்கானமே, யாராவது எங்களை கூட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில் அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு பொறுப்பு என் கையில கொடுத்தாங்க. நான் தான் கூட கூட்டு போறேன். ஒவ்வொரு ஊர் போகும்போது அந்த அம்மா கேட்கும், பையனுக்கு அங்க ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணீங்களா, பையன் பேசுறானா, பையன் எழும்பிட்டானா, பையன் உட்கார்ந்துட்டானான்னு கேட்பாங்க. எப்படி இருக்கும்? பையன் நெஞ்சிட்டான், காலையில 5:30 மணிக்கு அவன் சப்பி போயிட்டான். இப்ப மத்தியானம் 12 மணிக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போறேன். என்ன சொல்றது? எனக்கு ஒருத்தனுக்கு தான் அந்த வண்டியில உண்மை தெரியும், வேற யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. நான் ஒவ்வொரு ஊரா வந்து என்ன பண்றது, இவங்க அங்க வந்து திடீர்னு பட்டுன்னு ஏதாவது ஆகி இவங்க செத்து போயிட்டாலோ, இவங்க விகரசா மாறிட்டாங்களோ. கடைசியில் விழுப்புரம் போன உடனே நான் சொன்னேன், அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு சொன்னேன், போன் பண்ணி கேட்டேன், சரியான செய்தி மாதிரி தெரியல, அம்மாட்ட எப்பவுமே சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இப்ப சொன்னீங்கன்னா இங்கே செத்துக்கிட்டு போயிடுவா, நீங்க சும்மா இருங்க, நீங்க வாங்க நான் சமாளிச்சுக்கிறேன். ரைட். அப்ப பாதி நியூஸ் யாருக்கு கொடுத்துட்டேன்? பாதி நியூஸ் அவருக்கு கொடுத்துட்டேன். ஏதோ எனக்கு தெரியல, சம்திங் ராங் மாதிரி தான் தெரியுது, சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மழுப்புறாங்க அப்படிங்கறதுனால கட்டாயம் எப்படிதான் இருக்கும், சம்திங் ராங் தான். ஏன்னா இப்பவுமே சொல்லிடுவோம், திருப்பி நீங்க அங்க வந்துட்டு நீங்க தப்பா என்ன எடுத்துக்கூடாது இல்லையா அப்படின்னு நான் மெல்ல லேசா சொன்ன உடனே அவரு சொல்லிட்டாரு, இப்ப சொன்னீங்கன்னா இங்கேயே செத்துக்கிட்டு போயிடுவா, திருப்பி வண்டி இப்படித்தான் திருப்பிட்டு போகணும், நான் சமாளிக்கிறேன்னாரு. ரைட்டு. அவரை கொண்டு போயாச்சு. இப்ப சேலத்துக்கு உள்ள போயாச்சு. சேலம் ஆஸ்பத்திரியில தான் இருக்குது, மார்ச்சோரியில. எனக்கு ரூட் தெரியாது. உள்ள போய் வண்டியை விட்டாச்சு. சேலத்துக்குள்ள இறங்கி ரூட் கேட்கறேன், எனக்கு யாராவது கைட் பண்றதுக்கு கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். போய் போன் பண்ணிட்டு வந்தா இந்த அம்மா கேக்குது, எழும்பிட்டானா என் பையன் அப்படிங்குது. என்ன சொல்றது? இல்லம்மா தெரியல, சரியான நியூஸ் தரல, ஆஸ்பத்திரி ரூட் தெரியுது, கேட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படியே கொண்டு போய் சேர்த்தாங்க. எப்படி இருக்கும்? அங்க போன உடனே இவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போகாம நான் அப்படியே பேக் வழியா உள்ள ஓடி போய் 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 அங்க ஆம்புலன்ஸ் அது இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மா நினைச்சிருச்சு, கத்தி கூச்சல் போட்டுருச்சு. அவங்க வேதனைய யாருமே நிச்சய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. கண்டதினால் கேட்டதினால் ஒரு சிலருக்கு வேதனைகள் இருக்கு, சில காரியங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. இந்த வேதனைகள் எல்லாம் கர்த்தர் அறிவார். அடுத்து எரேமியா 14:17 பார்க்கும் பொழுது, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். மகா வேதனையான அடி, சில சம்பவங்கள், சில பாதிப்புகள், அதான் அடிகள். சில பாதிப்புகள் நமக்கு பயங்கரமான வேதனையை உண்டாக்கிறது. ஒரு சிலர்கிட்ட பாருங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னால சம்பவத்தை இப்ப பேசுங்க, உடனே ஓன்னு அழுதுருவாங்க. அவங்களால அந்த இன்னும் அந்த வேதனை என்ன செய்ய முடியல, அந்த அடி அவங்களுக்கு மறக்கவே முடியல. நம்ம விசுவாசத்துல வந்த பிறகு இந்த தன்மைகள் எல்லாம் மாறணும் நம்முடைய வாழ்க்கையில. இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கா? கண்டதினால் கேட்டதினால், இல்லாவிட்டால் வேற ஏதாவது பிரச்சனைகளினால், ஏதாவது ஒரு சம்பவங்கள் யாரோ நம்மை பாதிப்புக்குள்ள உள்ளாக்கினதினால் இப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தால் நாம் இதை நிவர்த்தி செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 2:33 பிள்ளைகள் நிமித்தம் ஒரு வேதனை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தும் வைக்கப்படுவார்கள். உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள். யார் தெரியுமா? ஏலியினுடைய பிள்ளைகள். ஒரு சில பிள்ளைகள்னால பெற்றோர்களுக்கு பயங்கரமான வேதனை. அந்த பிள்ளைகளை பெற்றதுக்காக அவங்க எவ்வளவு व्यसனப்படுறாங்க தெரியுமா? பிள்ளைகள் நிமித்தம் அதீத பாசத்தை வச்சிடறாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, அடுத்து 3வது பையன் பிறக்கணும்னு உபவாசம் 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 உபவாசம், சரியான உபவாசம் போட்டு பிறந்திருக்கான். ஆனா இப்ப அவன் படுத்துற பாடு, அவங்க சொல்றாங்க, இவனுக்காக நான் உபவாசம் போட்டேன், இப்படி ஒரு பிள்ளை பிறக்காம நான் 2 பொம்பளை பிள்ளைகளோடயே நெஞ்சிருக்கலாம், வந்திருந்திருக்கலாம். அது இப்ப சிந்திக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை பிரசங்கம் கேட்ட,
இப்படி ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சாகக்கூடாதுன்னு எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பார். விசுவாசத்துல வந்துட்ட பிறகு கர்த்தர் கொடுக்கறத என்ன செஞ்சுக்கணும்? சந்தோஷமா வாங்கிக்கணும். பெண் பிள்ளைன்னு மனைவியை துரத்தி விடுறது, வீட்டுக்கு போறது இல்ல, பாக்குறதே இல்ல, அப்படிலாம் விசுவாசிகள் இந்த டெண்டன்சில இருக்கவே கூடாது. இந்த ஸ்டைலே நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன செய்யாது? ஆகாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இந்த ஸ்டைலே ஆகாது. இதெல்லாம் உலகத்து மனுஷனுடைய காரியம். நமக்குள்ள வந்துட்ட பிறகு, கர்த்தருக்குள்ள வந்துட்ட பிறகு, கர்த்தர் எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அது யாருதான்? அது தேவனுடைய பிள்ளை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவத்துல தான் நம்முடைய பிள்ளைகள், நாம் வளரணும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு சில வீடுகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான உணர்வுகள் இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகமற்ற செயல்கள் நம்முடைய வீட்டில் வரக்கூடாது. இங்க பாருங்க, ஓப்னியும் பினகாசும் ரெண்டு பேரையும் பத்தி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்த வைக்கப்படுவார்கள். பிள்ளைகள் நிமித்தம் பயங்கர வேதனைகள் இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு பாசத்தோடு வைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஒரு லிமிட்டுக்கு வந்த பிறகு டப்புன்னு நெஞ்சிருது, அது ஸ்டைலு மாறிடுது, அப்படியே மாறிடுது, சுத்தமா மாறிடுது. பெந்தேகோஸ்லயே இல்லாமல்லாம் போயிடறான் ரொம்ப பிள்ளைங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கல்ச்சர்ல, இந்த மாடர்ன் கல்ச்சர்ல மாட்டிட்டு எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பனை கண்டுக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல, எதிர்க்கிறது, சுத்தமா வீட்டுக்கு வர்றது இல்ல, பணம் கொடுக்கறது இல்ல, எத்தனையோ வித்தியாசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. அதனால நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் வேதனைகள் உண்டாகிறது ஒரு அனுபவம் இருக்கிறது. கடைசியாக 2 சாமுவேல் 1 அதிகாரம் 9 வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். யார் இவரு? யாரு? சவுல். தற்கொலைக்கு நாடிட்டான். தூக்கு போட்டு பட்டயத்தை நாட்டிட்டு அது மேல குறிச்சிட்டான். ஆனா எது போல? உயிர் போல. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப ஒரு அமெரிக்கன் கிராஸ் பண்ணி போறான், அவனை கூப்பிட்டு என்னை நெஞ்சிரு, கொன்று, என்னால வேதனையை தாங்க முடியல. எப்படி இருக்குன்னு பாருங்க. விசுவாசத்துல வந்த பிறகு நம்ம இப்படிப்பட்ட பிராக்டிஸ் இருக்கவே கூடாது. ஒரு நாள் ஒரு சர்ச் நான் முடிச்சு சர்வீஸ் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒரு பழைய விசுவாசி அம்மா வந்தாங்க. பாஸ்டர், நீங்க அந்த சகோதரி பஸ் ஸ்டாப்ல நிக்குது, கொஞ்சம் உடனே யாரையாவது விட்டு கூப்பிட்டு விடுங்கன்னு. ஏன் கூப்பிட்டு விடணும்? இப்பதானே கூட்டம் முடிஞ்சு போறாங்க, போட்டோம், சின்ன வயசு அவங்க போட்டோன்னு சொன்னேன். இல்ல நீங்க கூப்பிட்டு விடுங்க தயவு செய்து. சரின்னு கூப்பிட்டு விட்டேன். கூப்பிட்டு விட்டு அவங்க அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, அவங்க பேக்கை வாங்கி கொஞ்சம் செக் பண்ணுங்க, அவங்க கொஞ்சம் விரக்தியில இருக்காங்க, பேக்கை வாங்கி செக் பண்ணுங்க. என்னடா அது சின்ன வயசு, அதுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அந்த சிஸ்டர்கிட்ட போய் எப்படி பேக்கை வாங்கி செக் பண்றதுன்னு நானும் என்ன செஞ்சேன், சரி இவங்க சொல்றாங்க ஒரு சான்ஸ், ஏதோ பிசாசு போராட்டத்தில் நம்மளும் உள்ள போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, அதுக்கு பிறகு அவங்க பேக்கு கேட்டா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் வாங்கி பார்த்தா இந்த கண்ணாடி தூளை, கண்ணாடியை அரைச்சு நெஞ்சிருக்காங்க, தூளா வச்சிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சு வீட்டில் போய் என்ன செய்யுதுக்கு சாப்பிட்டு சாவணும். அதே சகோதரிய நான் ஏற்கனவே ஒரு நாள் விசிட்டிங் போறேன். அதுக்கு குழந்தைகள் இல்லை, புருஷன் ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள். அவனால அந்த பிள்ளை வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் அன்னைக்கு விசிட்டிங் எதிர்ச்சியா போனேன், அவர் இல்லை. கதவை தட்டினேன், 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்துச்சு. அந்த சிஸ்டர் இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அது எனக்கு கதவை திறந்துச்சு, அப்படியே உட்காந்துருச்சு. எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டு வரும்போது ஆள ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நான் மேல ஏதோ பார்த்தா ஃபேன் ஹூக்ல நைலான் கயிறு பாது அருந்து என்ன செய்யுது, தொங்குது. இது போட்டிருக்கு, இது வெயிட் தாங்காம அது நெஞ்சிருச்சே, அத்து கீழே விழுது. நான் போய் கதவை தட்டுறேன். எப்படி இருக்கும்? அது உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த கயிறெல்லாம் பின்னால இழுத்து வச்சுக்கிச்சு. எனக்கு அதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படிலாம் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில அவங்களுக்கு வேதனையை தாங்க முடியாம இந்த பல மனக்குழப்பங்கள்ல பிசாசு அவங்களை எங்க கொண்டு வரான்? தள்ளிட்டு போறான். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும். அவனுக்கு ஆத்மாவை அழிச்சிட்டா அதுக்கு அடுத்து இந்த ஆத்மாவுக்கு விமோச்சனமே கிடையாது. உயிரோட இருந்தா தானே இந்த விமோச்சனம். உயிரோட இருந்தா ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும், மனம் திரும்புதல் வரும், ஏதோ ஒரு சிக்ஷை, ஒரு அடி, எதிரியாவது கத்திரவனை என்ன செய்யலாம், திருப்பலாம். கொண்டுட்டா இதே கிடையாது, மீட்பே கிடையாது. இதுதான் பிசாசின் தந்திரம்.
இதுதான் தற்கொலையின் ஆவி. இதுதான் சவுல் ஏற்படுத்தினது. இன்னைக்கும் கூட இப்படிப்பட்ட வேதனைகள்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களில் யாராவது இப்படிப்பட்ட வேதனைகள்ல வந்திருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இந்த வேதனைகளுக்கு ஒரு மருந்து இருக்கு, அதுதான் அபிஷேகம். அபிஷேகத்துக்கு வரும்போது இந்த வேதனை என்ன செய்யும்? குறையும். அது ஒரு களிம்பு மாதிரி, ஒரு தைலம், அபிஷேக தைலம். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால்? அதை நீ அப்ளை பண்ணணும். அபிஷேகத்தை அந்த காயத்துல போடணும். எந்த பிரச்சனைனாலும் வசனத்துக்கும் அபிஷேகத்துக்கும் தேவனுடைய கிருபைக்கும் பொறுமைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. எந்த வேதனையா இருந்தாலும் கர்த்தரால் அதை மாற்ற முடியும். யாத்திராகமத்துல கடைசியா ஒரு வசனம், யாத்திராகமம் 3:7 கர்த்தர் அந்த ஜனத்தின் வேதனையை பார்த்து இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கேன். தேவன் விடுதலையாக்கினாரா இல்லையா? விடுதலையாக்கினார். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த மாலை வேளையில உங்களுடைய வேதனைகளை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. 400 வருடம் அடிமைகளாக பயங்கர வேதனைக்குள் இருந்த ஜனத்துக்கு ஒரு மீட்பை தேவன் கொடுத்தார். அதுக்கு காரணம் அவர் சொன்னாரு, அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எனக்குள்ள இந்த வேதனையின் தன்மை இருக்கா? அதை நீர் பார். உங்களுக்கே தெரியும் இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த வழியிலிருந்து அடுத்த வழி, நித்திய வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நீர் நடத்தும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? இப்போ தாவீது போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கிறதான இந்த வேதனையின் தன்மைகள் மாறட்டும். இந்த வேதனைகளை வச்சுக்கிட்டே நீ சீயோனுக்கு போக முடியாது. இந்த வேதனைகளை வச்சுக்கிட்டே நீ எருசலேமுக்கு போக முடியாது. இந்த வேதனைகளை வச்சுட்டு நீ விசுவாசத்துல ஜெயிக்க முடியாது. உலக மனுஷனுக்கு வேதனை இருக்கலாம், ஆவிக்குரியவனுக்கு வேதனை இருக்கக்கூடாது. ஆமென். ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு அடி, ஏதோ உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம், ஏதோ உன்னுடைய போராட்டத்தின் நிமித்தம் இந்த வேதனைகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த வேதனைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். நித்திய வழியில் வாருங்கள், அங்கே வேதனை இல்லை. சரி, எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்ப நீங்க இந்த கேட்ட வசனத்தின்படி ஏதாவது ஒரு வேதனை உங்களுக்குள் இருக்கிறதா? ஏதாவது ஒரு முள்ளு உனக்குள்ள இந்த குத்திக்கிட்டே இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கொடிய தரிசனம், ஒரு கொடிய காட்சி அந்த மனிதனுக்கு வேதனையை உண்டாக்கி விட்டது. ஒரு கொடிய அடி, ஒரு தண்டனை அவனுக்கு வேதனையை உண்டாக்கி விட்டது. ஏலியின் பிள்ளைகள் அவனுக்கு வேதனை உண்டாக்கி விட்டார்கள். சவுலுடைய அபிஷேகம் இழந்து போனதினால் அவன் வேதனைக்குள் போய் சிக்கினான். ஏதோ ஒரு வியாதி உனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கலாம். மரண பயம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். தாவீது அழகான ஜெபம் பண்றான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீரே என்னை நித்திய வழியில் நடத்தும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். உன் காயம் இன்றைக்கு ஆற்றப்படட்டும். பண ஆசை வேதனையை உண்டாக்கும், பயம் வேதனையை உண்டாக்கும், வியாதி வேதனையை உண்டாக்கும், கொடிய சம்பவங்கள் வேதனையை உண்டாக்கும், கொடிய அடி உனக்கு வேதனை உண்டாக்கும். வேதனை ஒரு சாபம், வேதனை ஒரு பாதாளத்தின் சக்தி. ஒரு 2 நிமிஷம் இடம் கொடுங்க. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். இந்த வேதனை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்.
ஐனா சிகே மகாதீபானிய. கர்த்தர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அதே தெய்வம் உன் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமா, இந்த கூட்டத்தில் நடக்க போற சம்பவத்தை சொல்றேன். இந்த 2 நிமிஷம். ஒன்று, உன்னுடைய வேதனையை நீக்குவது. 2வது, இந்த வேதனை வர்றதுக்கு ஏதாவது வழி உன்னிடத்துக்குள்ள இருக்கான்னு பார்த்து அந்த வழியவே கர்த்தர் அடைக்க போகிறார். ஏதோ ஒரு வழியில தான் இந்த வேதனையை கர்த்தர் பிசாசு உனக்குள்ள கொண்டு வரான். அந்த வழியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நித்திய வழியிலே உன்னை கொண்டு வர போகிறார். இனி வேதனை உண்டாக்குற வழியே உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். உன் வழிகள் ஆமென் தேவனுடைய வழிகளாய் மாறட்டும். தேவனுடைய வழிகள் பரிசுத்த வழிகள். தேவனுடைய வழிகள் பாதுகாப்பான வழிகள். தேவனுடைய வழி நித்தியமான வழி. கர்த்தருடைய வழிகள் வேதனைகள் இல்லை, முள்ளுகள் இல்லை. தீட்டுள்ளவன் அதில் வர முடியாது, அசுத்தன் வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது பெரும்பாதை, அது ராஜபாதை, அது பரிசுத்த பாதை, அது நித்திய பாதை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆம், இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? வேதனை உண்டாக்கும் வழி எனக்குள் இருந்ததினால் தான் இவ்வளவு காரியங்கள் எனக்கு சம்பவித்து விட்டது. எங்கேயோ எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு வழி திறந்திருந்திருக்கிறது, அதனால தான் எனக்குள் வேதனை வந்து விட்டது. உணர்றீங்களா? ஆமென். அப்படியே தாவீதை போல சமர்ப்பியுங்கள். அந்த வழியை கர்த்தர் இப்பொழுது அடைக்க போகிறார். இனி உனக்குள்ள வேதனை உண்டாக்கும் வழி இருக்காது. கர்த்தர் உன் வழியை மாற்ற போகிறார். விசுவாசித்தால் அது நித்திய வழியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன் பாதையின் துவக்கமும் முடிவும் அவராய் இருப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. ஒரு மனிதனுக்குள் பல வழிகள் இருக்கிறது. அவனுக்கு ஒரு சுயமான வழி இருக்கிறது, அவனுக்குள்ளேயே பொய் வழிகள் இருக்கிறது, அவனுக்குள்ளேயே மெய் வழிகள் இருக்கிறது. வசனங்கள் எவ்வளவோ உண்டு. இதுல ஒரு மறைவான வழி, வேதனை உண்டாக்கும் வழி. அதிலிருந்து கர்த்தர் இந்த கூட்டத்தில் வந்து அவர்களை விடுவித்திருக்கிறார். ஆமென். நீ ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் உன்னை நித்திய வழியில் நடத்த போகிறார். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழிகளை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார், அதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் காணப்படாதபடி கர்த்தர் அவையிலிருந்து விடுவிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு ஆவிக்குரியவன், ஒரு பூமிக்குரியவன் எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.